ஒண்ணுதான். அந்த காலத்துல பத்திரத்துல வந்து எல்லாத்துலயும் ஒரு விரல் இப்படி வச்சா போதும், 10 விரல் வாங்கினாருங்க. அப்படியா? 10 விரல். இதை வைப்பா, இதை வை, இதை வை, இதை வை, இதை வை. கலைஞர் முதல்ல கேஸ் கொடுத்தாரு. இந்தியாவிலேயே முதல்ல கலைஞர் தான் கேஸ் கொடுத்தாரு. அந்த கலைஞர் பல விஷயத்தை இந்தியாவிலே கொடுத்துருக்காரு. அவருக்கு முதல்ல கலைஞர் கேஸ் கொடுக்கும், நம்மளும் முதல்ல நிறைய கொடுத்துருக்கோம் அவருக்கு. அவருக்கு முதல்ல கேஸ் கொடுக்கும்போது நாங்க வந்து அப்பயே கேஸ் வாங்கிட்டோம். அவ்வளவுதானே. வேற என்ன கேட்டாங்க? எதுக்கு கண்ணு கருவிலியெல்லாம் எதுக்கு கேட்டீங்க? கண்ணனுடைய கருவிலிய என்ன இதுக்கு கேட்டீங்க? அது வந்து ஒரு ஒரு உரிமை கார்டு, அது சிட்டிசன் கார்டு மாதிரி தான் அதை வந்து எடுத்தாங்க. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா ஆதார் இல்லாம உங்களை கொண்டு போய் சுடுகாட்டுல பதைக்க முடியாது, எரிக்க முடியாது. அது எனக்கு எப்படி? நான் அனுபவப்பட்டவன். அப்படியா? எங்க அப்பா ஆதார் இங்க தொலைஞ்சு போச்சு, ஆதார் இல்ல, ஆதாரமே இல்ல, ஆதார் இல்ல. ஆதார் இல்லாம கடைசியா எங்க சுடுகாட்டுல வந்து எரிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியா? இந்த இது இருக்குல்ல, இந்த கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டு. ஆமா ஆமா. இனிமே இது சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கோர்ட்ல சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் சொல்லிருச்சு, தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. தலையை சுத்தி விட வேண்டியதுதானே? அது இனிமே தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு எந்த வேல்யூவும் இல்லைன்னுட்டாங்க. அப்படியா? ஏங்க பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் எதுக்கு போனாலும் ஆதார் இருக்கா, ஆதார் இருக்கா, ஆதார் இருக்கா, ஆதார் இருக்கா, ஆதார் இருக்கான்னு கேட்டு நம்ம தாலி எல்லாம் அறுத்து கடைசியா இப்ப வந்து ஆதாரை கொண்டு வந்து கொடுத்தா ஆதாரெல்லாம் எந்த ஆதாரத்துக்கு ஆதாரம் எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க. அப்ப நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க? அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அப்படியா? ஏன் இவ்வளவு கோபமா வரீங்க? என்ன பிரச்சனை? ஆதார் கலைஞ்சு எனக்கு தாங்க தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. அவங்க எத்தனை பேர் ஆதாருக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்க பாக்குறவங்களுக்கும் தெரியும். கஷ்டம். ஆதார் கஷ்டம் தான். ஏங்க ஆதார் கஷ்டமா இல்லைங்க. கவர்மெண்ட்ல எந்த ஸ்கீம் கொடுத்தாலும் அதை பயன்படுத்துகிற பயனாளிகள் நம்ம தான். அதை வந்து எடுக்கும் போது சில சிரமங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ எனக்கு ஒரு சிரமம் இருந்தது. என்ன சிரமம் இருந்துச்சு தெரியுமா? 2000 செலவு மட்டும் ஊருக்கு போயிட்டு வந்தேன், போய் குடும்பமா எடுத்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு இதுல? ஆதார் முதல்ல வந்து எடுத்தே ஆகணும்னு நானுங்க. ஆமா சரி, ஆதார் எடுக்கலன்னா தேச துரோகி முதல்ல. ஆமா, நீ முதல்ல இந்திய குடிமகனே கிடையாது. தேச துரோகி எடுக்கலன்னா நீங்க எங்கேயாச்சும் ஏதோ ஒரு அரசு அலுவலகங்களுக்கு போனோம்னா ஆதார் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி ஹிந்தி தெரியலன்னா ஏற பார்த்தாங்களோ? நீ இந்திய குடிமகன் நான் எப்படியா நம்புறது? ஆதார் வந்த புதுசுல 2-3 வருஷத்துக்கு இவனுக்கு கொடுத்து அலப்பறதுக்கு பாரு. நான் ஆதார் ஒரு 3-4 வருஷமா எடுக்கல. கேஸ் வந்து வராதுன்ட்டானுங்க. கேஸ் நாங்கள் அதுக்கு முன்னாடி பல வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். கலைஞர் முதல்ல கேஸ் கொடுத்தாரு. இந்தியாவிலேயே முதல்ல கலைஞர் தான் கேஸ் கொடுத்தாரு. அந்த கலைஞர் பல விஷயத்தை இந்தியாவிலே கொடுத்துருக்காரு. அவருக்கு முதல்ல கலைஞர் கேஸ் கொடுக்கும், நம்மளும் முதல்ல நிறைய கொடுத்துருக்கோம் அவருக்கு. அவருக்கு முதல்ல கேஸ் கொடுக்கும்போது நாங்கள் வந்து அப்பயே கேஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஓடிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக சொல்லி பார்த்தானுங்க, ஆதார் கொண்டு வந்து இணைங்கன்னு இருந்தானுங்க. ஆதார் எடுத்தாதானே இணைக்கிறது. நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கேஸ் வராதுங்க இனிமேன்ட்டானுங்க. அதெல்லாம் ஓடி போயிடுது. நான் எங்க ஓடி போனேன்? எங்க வீட்டுல வந்து குடிமையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வா ஆதார் எல்லாம் எதுவுமே தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி கொண்டு போய் எப்படி ஆதார் எடுத்தாங்க? ஆதார்ல ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பெல்லாம் குடும்பம் தான் எடுக்கணும்னு இருந்துச்சு. ஆதார் எப்படி எடுத்தாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பிரச்சனை தெரியாது. அன்னைக்கு ஆதார் வந்த புதுசுல எடுத்த அந்த கொஞ்சம் உங்க அண்ணனுக்கோ அவங்க அப்பாவுக்கோ அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஒண்ணும் இல்லையா? என்ன இப்போ அட்ரஸ் கேட்பாங்க, ஏதோ ஒரு ரேஷன் கார்டு கேட்பாங்க, அப்புறம் வந்து தம்பு கேட்டாங்க, அப்புறம் கண்ணின் கருவிழி கேட்டாங்க. அவ்வளோதானே. வேற என்ன கேட்டாங்க? எதுக்கு கண்ணு கருவிலியெல்லாம் எதுக்கு கேட்டீங்க? கண்ணனுடைய கருவிலிய என்ன இதுக்கு கேட்டீங்க? அது வந்து ஒரு ஒரு உரிமை கார்டு, அது சிட்டிசன் கார்டு மாதிரி தான் அதை வந்து எடுத்தாங்க. ஆனா இப்ப இல்லைன்ட்டாங்க. அதான் தெரியல. எடுக்கும் போது எப்படி ஒரு விரல வாங்கினீங்க? ஒண்ணுதான். அந்த காலத்துல பத்திரத்துல வந்து எல்லாத்துலயும் ஒரு விரல் இப்படி வச்சா போதும், 10 விரல் வாங்கினாருங்க. அப்படியா? 10 விரல். இதை வைப்பா, இதை வை, இதை வை, இதை வை, இதை வை, அத்தனையும் வாங்கி எல்லாம் பண்ணி கடைசியில் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒருத்தர் போய் ஆதாரில் ஃபோட்டோ பிடிச்சா கூட அது வந்து சுடுகாட்டிலேருந்து எந்திரிச்சு வந்த ஒரு போன மாதிரியே ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி எங்களுக்கு வந்து எங்கள் ஆதாரம் எங்களுக்கு அடையாளம் காட்டாத அளவுக்கு ஆதாரம் பிடிச்சி கொடுத்தானுங்க. சரி, நான் அந்த கருமத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பரு நான் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 2000 ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நம்பர்ல வந்து உங்க நம்பரை வந்து நீங்க ஆதார் இணைக்கலன்னா நம்பர் ரத்து செய்யப்படும், நம்பர் வந்து பிளாக் செய்யப்படும் அப்படின்னு மெசேஜா போனா வந்தே செழிக்கும். நானும் அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் இருந்தேன்.
அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஆதார் எடுத்துட்டு வந்த பிறகு அதை கொண்டு போய் இணைச்சோம். சரி, அதை அது மட்டும் இல்ல, அந்த ஆதார கொண்டு அதுல இணை, இதுல இணை, அதான் அதுல இணைக்காட்டி பிரச்சனை, இதுல இணைச்சே ஆகணும், இந்த தேதிக்குள்ள இதுல இணைச்சே ஆகணும், இணைக்கலன்னா உங்களுக்கு எல்லாமே கட் ஆயிடும், எதுவுமே வராது, நீங்க தேச விரோதி, நீங்க வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்னு கடைசி கொண்டாந்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பேங்க்ல கொண்டு வந்து இணைக்க சொல்லி அது ஒரு தாலி எடுத்தானுங்க. பேங்க்ல இருந்து கூப்பிட்டு ஆதார் இணைக்கலாம், உங்க அக்கௌண்ட் சீஸ் செய்யப்படும், உங்க அக்கௌண்ட் அதை நோதில் பல லட்சம் கோடி புரள்ற மாதிரியும் அதை வந்து இது பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் மிரட்டி கொண்டு பேங்க்ல இணைச்சோம். அதுக்கப்புறம் பேன் கார்டோட இணை அப்படின்னா, ஆமா, பேன் கார்டோட அதாவது எல்லாத்தையும் எல்லாத்தோட இணைச்சிடணும், புரியுதுங்களா? அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு வேலையாவே பேன் கார்டு பொழுது வச்சுங்களேன், ஆதார் அதோட கொண்டு இணைச்சிரு. ஆதார் என்ன பண்றீங்க, பால் கார்டை இணைச்சிருங்க, ஆதார விசி கார்டை இணைச்சிருங்க, இதே பண்ணிட்டு இருந்தாங்க. கோர்ட்ல வந்து போவானுங்க, நீ சிம்முக்கு வந்து ஆதார் இருந்தாதான் சிம் வாங்க முடியும் அப்படின்னானுங்க. சரின்ட்டு சிம் எல்லாம் ஆதார் கொடுத்து எல்லாம் சிம் வாங்கியாச்சு. நம்ம ஆதார் வச்சு அவன் பல பேத்துக்கு சிம் வித்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போய் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, இனிமே சிம்முக்கெல்லாம் ஆதார் கேட்கக்கூடாது, ஆதார் என்பது ரொம்ப ரகசியமான ஒரு ஆவணம், அந்த ஆவணத்தை வந்து கண்ட இடத்துல எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல ஒரு தீர்ப்பை சொன்னானுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு சிம் வாங்க போனேன் நான் நண்பருக்கு. போனா ஆதார் கொடுங்கன்னா, ஆதார் தான் கோர்ட்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. கோர்ட்ல சொல்லுவாங்க, ஆனா எங்க நாங்க வாங்கி தான் கொடுப்போம் அப்படின்னு. 10 ரூபா மட்டும் வாங்க மாட்டாங்க, ஆதார் வாங்கி 10 ரூபா கடை வாங்க மாட்டாங்க. அது கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் எங்களுக்கு தனி ரூல்ஸ் இருக்கு. சென்னையில மட்டும் தான் வாங்குவாங்க, தமிழ்நாட்டுல வேற எந்த பகுதியிலும் கொஞ்சம் வாங்குறாங்க. இவளா எப்போ வாங்கினாங்க தெரியுமா? வாங்கலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சட்டம் எவ்வளவு வேலை செய்யுது பாருங்க. இப்படியாச்சா? அடுத்து பேங்க் அந்த ஓய்வூதியம்னு ஒன்று இருக்கும் வயசானவங்களுக்கு. ஆமா, ஓஏபி. அப்புறம் இந்த வயசானவங்க வந்து 1000 1500 ஏதோ மாசம் வரும், கவர்மெண்ட்ல ஏதோ கொடுப்பாங்க. இது எங்க ஏரியா ஏதோ கொடுப்பாங்க, கலைஞர் தான் கொடுத்தாரு. அதையும் அதை கொடுத்தாரு. அத இந்த விதவை பணம்னு சொல்லுவாங்க. இப்ப கணவன் இல்லாத பெண்களுக்கு விதவை பணம், இந்த மாதிரி வயசானவங்க பெறக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஓல்டேஜ் பென்ஷன். இது அந்த வயதானவங்களுக்கு பாவம் நடக்கவும் முடியாது. அங்க இருந்து ஒரு தாசில்தார் அது எங்கயாவது தாலுகா ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க. இது இவங்க அந்த ஆதாரம் வாங்குறதுக்கு அவங்க படுற பாடுனால பல மூத்தவர்களுக்கு முதியவர்களுக்கு உதவி பண்ண போயிருக்கு. இல்ல இது இப்ப நீங்க உங்க புலம்பெல்லாம் ஒண்ணு தெரியுது, உங்களுக்கு எனக்கு 2 ஒரே வித்தியாசம் தான். நான் வந்து எப்ப திட்டம் அறிவிக்கிறாங்களோ, எப்ப பிளான் சொல்றாங்களோ அதுக்குள்ளே போய் எடுத்துருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஐயா அப்படி இல்லை, எல்லாத்தையும் தவற விட்டுட்டு என்ன கூட லேட்டா போறதுனால என்ன கூட விடுங்க, அது மேட்டர் இல்ல. அந்த வயதானவங்க அதுக்காக அலையிறது இருக்குல்ல, வந்து கெஞ்சுவாங்க. ஐயா ஊர் உள்ள வந்து எடுப்பாங்க, கேம்ப் போட்டு தானே. அதெல்லாம் இப்போ நான் சொல்றது ஆதார் வந்து நான் ஊர்ல 10 வருஷத்துல நீங்க சொல்றதா ஐயா, அது வந்து கேம்ப் மாதிரி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் போட்டப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் அது மாதிரிலாம் இல்ல. நீங்க சரி ஒரு பேஜுக்கு சொல்றேன், ஆதார்ல இவனுங்களா வந்து நம்ம ஒண்ணு கொடுப்போம், ஒரு அட்ரஸ், ஒரு டோர் நம்பர், ஒரு அப்பா பேரு கொடுப்போம். இவனுங்க இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று டைப் பண்ணி எதையோ ஒரு அதுல அப்பா பேர்ல வந்து கேவுக்கு பதில் ஏ இருக்கும், ஏவுக்கு பதில் எம் இருக்கும், எம்முக்கு பதில் எஸ் இருக்கும், எதையோ ஒன்று போட்டு கொடுத்துருவானுங்க. அப்புறம் டோர் நம்பர் வந்து 71 சொன்னோம்னா அவனுக்கு வந்து 61 போட்டுருவானுங்க, இல்ல 51 போட்டுருவானுங்க. கடைசியா நீங்க வந்து வந்த பிறகுதான் தெரியும் என்ன தப்பா இருக்கு அப்படின்ட்டு. எவன் கொடுத்தானா அவங்ககிட்டயே போய் ஏங்க என்னங்க டோர் நம்பர் தப்பா இருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க அவங்க கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டாங்க. நீதாயா கொடுத்த, அவங்ககிட்ட தான் வாங்கினேன், நான் கொடுத்துருவேங்க. ஆனா அதை நீங்க மாத்தணும்னா நீங்க அப்ப வரும் பாருங்க ஒரு கோவம், எதையாவது எடுத்துக்கிட்டு ஐயா கேட்கலான்னு தோணும், கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அங்க போய் கெஞ்சி, இங்க போய் கெஞ்சி, அவங்ககிட்ட போய் கேட்டு, இவங்ககிட்ட போய் கேட்டு, அப்பா பேர் என் அப்பா பேர்ல இன்சில மாத்துறதுக்கு நான் படாத பாடுபட்டு, ஐயோ இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இந்த ஆதார்னால இந்த மக்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும், நீங்க ஆதார்ல எவ்வளவு பெரிய அவஸ்தைப்பட்டிருப்பீங்கன்னு. அதை பத்தி நீங்க உங்களுக்கு அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆதார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது, இந்த ஆதார் ஐடியா சொல்லும் போது ஒட்டுமொத்த எதிரி வச்சுன்னு எதிர்த்தாங்க. இது வேணாம், இது செல்லாது, இது வந்து சரி கிடையாது, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்தது. ஏங்க ஆதார்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னது? அமெரிக்காவில் கிரீன் கார்டு இருக்கு,
அந்த மாதிரி ஆதார்ல வந்து உங்களுக்கு ஒரு citizenship. உங்க ஜாதகமே ஆதார்ல இருக்குங்க. நீங்க எதையுமே தப்பு பண்ண முடியாதுங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ கார்டு வந்து ஆதார் கார்டுங்க. நீங்க அந்த ஆதாரை வச்சிருந்தீங்கன்னா நீங்க இது இந்தியாவுல எந்த மூலை முடுக்குல தான் நீங்க பண்ணலாங்க. நீங்க ஆதார் என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னு உட்கார்ந்து பேசி 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 ஃபர்ஸ்ட் அதாவது எதிர்கட்சிகள் ஃபுல்லா இது பண்ணாங்க, வந்து ஒமிட் பண்ணாங்க. வேணாம், இது கிடையாது, ஒர்க் அவுட் ஆகாது, தப்பா இருக்குது, நீங்க வந்து தேவையில்லாம அது நீ சொன்ன மாதிரி கருவிலாம் எடுக்கிறீங்க, தம்லாம் கேட்குறீங்க, இது வந்து தப்பாயிடும், ஒருத்தவங்களோட ரகசியத்தை நீங்க எடுக்கிறீங்க, தனி மனித சுதந்திரத்தை வந்து நீங்க வந்து உள்ள ஊடுருவி பார்க்குது அரசு, இது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சு. அன்னைக்கு எல்லா எதிர்கட்சியும் சொன்னாங்க. இப்போ என்ன தெரியுமா, அதை தானடா பண்ணீங்க கடைசியாக சொன்னீங்க, முட்டா பொருளா கடைசியாக அங்கே தான் வந்து நிற்கிது. என்ன தெரியுமா, எதிர்கட்சிகள் சொன்னது கரெக்டு தானே அது. இப்போ என்ன தெரியுமா, ஆதார வந்து லட்சக்கணக்கான ஆதார் டீட்டெயில்ஸ், அந்த வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு தனியார்கிட்டே இருக்கு. ஆமா, தனியார் நிறுவனங்கள் எல்லாத்தையும் இருக்குது. உலகத்துக்கு உள்ள போயிடுச்சு போகுது. இல்ல இவனுங்க டிமானிட்டைசேஷன் போட்டாங்க, செல்லாதுன்னாங்க, அதுல எல்லா சட்டத்தையும் போட்டுட்டு நோட்டு செல்லாதுன்னு சொன்னானுங்கல்ல, அதுக்கு நீ நோட்டு மாத்த போறதுக்கு ஆதார் இல்ல. ஏன்னா இந்த 15 வருஷத்துல இந்த 12 வருஷம் என்ன பண்ணிடுறாங்க அவனுங்க, அவங்களே சட்டம் போடுறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு சரியில்லைங்க, அது வேணாங்க, திரும்ப அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கிறோங்க, ஏங்க சட்டம் தோத்து போச்சுருங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். இதே டிமானிஸ்ட்ரேஷன் தானே சொன்னீங்க நீங்க, 2000 நோட்டு செல்லாது, நீங்க தீவிரவாதம் வந்து ஒளிஞ்சிரும், நீங்க டிஜிட்டல் இந்தியா அதுவும் ஒளிஞ்சு, டிஜிட்டல் இந்தியாவை மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் தாலி, எல்லா திட்டமும் ஃபெயிலியர் திட்டம், தாலி அறுத்து இப்ப வாக்காளர்கிட்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட டிஜிட்டலா கொடுங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் வந்து கேக்குறாரு. டிஜிட்டலா எல்லாம் தர முடியாது. இந்தியா பேர் டிஜிட்டல் இந்தியா, ஆனா வாக்காளருக்கான பட்டியல் வந்து டிஜிட்டல் இருக்காது. இதுலதான் ஒரே நாடு ஒரே இந்தியா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க தள்ள போறீங்க. நீங்க எதை கேட்டாலும் இதோட அதை இணை, அதோட இதை இணை, இதோட அதை இணை எல்லாம் இணைச்ச பிறகு இப்ப வந்து இது கிடையாது, அழிச்சு விட்டு பஸ்ல இருந்து எழுது. என்ன கிடையாது, நீ வந்து டிக்கெட் புக் பண்ணா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது. இந்தியன் ரயில்வேல வந்து டிக்கெட் புக் பண்றதுக்கு அந்த ஆப் இருக்குல்ல, ஆப்ல வந்து நீங்க ஆதார இணைக்கலாம், இனிமே உங்க டிக்கெட் புக் பண்ண முடியாதுன்னு ஒரு அறிவிப்பு வந்தது. இப்போ ஒரு 20 நாள் ஒரு மாசம். இந்த வீடியோ தேசினு எங்க கொண்டு போய் காட்டுங்க. ஏன்டா சொன்னும் போது நாங்க வேணாம்னு சொன்னோமேடா, இது வேஸ்ட்னு சொன்னோமே, எங்க உசுரெல்லாம் வாங்கி விட்டு இப்ப நாங்க சொன்ன பதில விட எங்கள்கிட்ட சொல்றீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணி ஒரு கர்ப்பிணியா நம்ம மனைவி யாரோ ஒருத்தர் ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க வந்து மருத்துவமனையில் போய் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும்னா நீங்க ஆதார் வேணும் உங்களுக்கு. ஆமா, இன்னொன்னு தெரியுமா, என்னது, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா ஆதார் இல்லாம உங்களை கொண்டு போய் சுடுகாட்டுல பதைக்க முடியாது, எரிக்க முடியாது. அது எனக்கு பிடிக்குது, நான் அனுபவப்பட்டவன். அப்படியா? எங்க அப்பா ஆதார் இங்க தொலைஞ்சு போச்சு, ஆதார் இல்ல, ஆதாரமே இல்ல, ஆதார் இல்ல, ஆதார் இல்லாம கடைசியா எங்க சுடுகாட்டுல வந்து எரிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியா? அவ்வளவு சிட்டா வருவாங்க. ஆமாங்க. ஐயோ, அவ்வளவு கடைசியா கொண்டு போய் தனியா அனாதே எரிச்சுங்க நாங்க. அப்படியா? ஏன் இப்ப நீங்க அது தனியா வீட்டுல ஊர்ல சுடுகாடு இருக்காதா? ஊர்ல இருக்கிற சுடுகாடு தாங்க ஒரே சுடுகாடு, எலக்ட்ரிக்கல் சுடுகாடு மாத்தி அது இல்லன்ட்டாங்களா? அதுல வந்து ஆதார் இருந்தாதான் எரிப்புட்டாங்க. போனது எடுத்துருந்தீங்க, திரும்ப எடுத்துட்டு போய் வேற பக்கம் வந்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒரு சுடுகாட்டுல வச்சு எரிச்சிட்டு வந்தோம். ஐயோ, இவ்வளவு குடும்பம் உண்மையில எனக்கு தெரியாதுங்க, இவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கு தெரியலங்க. இது மாதிரி எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க, குடிசையில் இருக்கிறவங்க, ஆறு தண்ணி வெள்ளம் வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள், எளிய மக்கள், அவங்க நம்மளுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குது, அவங்களாம் எப்படி இருந்திருக்கும்? வெள்ளத்துல வந்து எல்லாம் அடிச்சுட்டு போன பிறகு எந்த ஆவணமும் இல்லாம போற மக்கள் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் இது அது மட்டும் இல்ல, இது இல்லைன்னா ஆன்டி இண்டியனா, இது ஆதார் இல்லைன்னா ஆன்டி இண்டியன், தேச விரோதி. இவ்வளவும் நீ பண்ணிவிட்டு கடைசியா இப்ப வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து நீ இடம் பெறணும்னா 11 ஆவணம் கொண்டு 13 ஆவணம் 13 எடுத்துட்டு வாங்குறான். சரி, எதுக்குடா 13 ஆவணம்? அதான் ஆதார் இருக்கேனா? ஆதார்லாம் ஒரு ஆதாரமே கிடையாதுங்க. ஆதார் 13 அந்த ஆதாரே இல்ல, அந்த ஆதாரே இல்ல, அதான் அதிசயம். அப்போ பாஸ்போர்ட் இல்லைங்க, பாஸ்போர்ட் இல்லையா? பாஸ்போர்ட் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது நினைக்கிறேன், ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, இது எதுவுமே கிடையாதுன்னா அப்ப என்ன வெங்காயத்துக்கு அந்த இதெல்லாத்தையும் எங்களை வந்து எடுக்க வச்சு அதை வந்து அலைய விட்டு எங்களை எல்லாம் போட்டு கொன்னு சாவடிச்சு சித்திரவதை பண்ணீங்க. நம்ம இந்த நாட்டுல இருக்குமா? அதாவது அதுக்காக நீங்க அதை தான் கேக்குறாங்க. நீங்க இந்த நாட்டு குடிமகன் சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆவணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் ஆதார் இருக்குதுங்க.
நீங்க குடுக்கறதால எங்க ஆதாரம். நான் எங்க தனியா கோயிலுக்கு போறேன். நாங்க தனியா ஏதாவது முதலமைச்சர் வந்து சொன்னாரு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக மக்கள் ஐடி அப்படின்னு ஒரு இதுல வந்து கொண்டு வந்தாரு. அந்த மக்கள் ஐடி இனிமே தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு எல்லா எதுவும் பெறுவதற்கான அதான் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாரு. உடனே பிஜேபி காரனுங்க வானத்துக்கு பூமிக்கு குதிச்சானுங்க. என்ன தெரியும் சொன்னானுங்க, அதுதான் இந்தியாவுக்கு ஆதார் இருக்குதாங்க. ஆதார் இருக்கும்போது நீங்க எதுக்கு தனியா இன்னொரு மக்கள் ஐடி எதுக்குங்க? இது வந்து தேச துரோகம், இது வந்து பிரிவினைவாதம் அப்படின்னு வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சானுங்க. கடைசியா இவனுங்க எந்த ஆதாரம் இவ்வளோ அதிகாரமா ஆதாரமா வச்சு பேசிட்டு இருந்தானுங்களோ அந்த ஆதார் செல்லாதுன்ட்டானுங்க. இன்னைக்கே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு போய் நீங்க யாரும் செல்ல மாட்டீங்க போறாங்க. இல்ல அப்படிதான் இப்போ சிம்பிள். நேத்து 3% தவிர எவனும் செல்ல மாட்டீங்க. நீங்களா இந்த நாட்டு குடிமகனே கிடையாதுன்னு ஒரு வந்தேரி கூட நம்மள சொல்லணும். அது ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கு, இப்ப மறுபடியும் சொல்லும். அப்போ இந்த ஆதார் சிக்கல் இவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கு. இவ்வளவும் பேசுறதுக்கான காரணம் 70 லட்சம் ஓட்டு வந்து பீகார்ல காணாம போயிருக்கு. அந்த 70 லட்சம் வாக்காளர்கள் இந்த ஆதார வந்து ஆதாரமா ஏத்துக்க மாட்டோம், ரேஷன் கார்டையும் ஆதாரமா ஏத்துக்க மாட்டோம், ஓட்டர் ஐடியும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவனுங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்றதும், அவங்க யார நினைக்கிறாங்களோ அவங்கள இவங்க தான் வந்து உண்மையான இந்திய குடிமக்கள்னு சொல்லி அவங்களுக்கான இதை கொடுக்கறதுங்கிற இந்த ஒரு அழிச்சாட்டி நடந்துட்டு இருக்குது. இது இன்னைக்கு பீகாரில் நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் போராடிட்டு இருக்கு. மக்களும் இதனுடைய விழிப்புணர்வு அடையணும், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்ம கிட்ட இது வரப்போகுது, வரும்போது இவங்களை என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல இருந்து நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து எல்லாரையும் வந்து எவ்வளோ மக்களை ஒடுக்க முடியுமோ புளிய முடியுமோ எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் பண்ணுது. ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டு வாபஸ் வாங்கிக்கிறது, ரொம்ப அலட்சியமா நடத்துறது, மக்களை கஷ்டப்படுத்துறது, இப்படிலாம் பண்றாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்னசென்ட் பீப்புள் இருக்காங்களா, எளிய மக்கள், அவங்க ஓரளவுக்கு தான் வந்து அமைதியா இருப்பாங்க. அவங்க கோவப்பட்டு நீங்க அவங்க ஏழாமையை நடத்துறீங்க, அவங்களை ஏமாத்துறீங்க உங்களை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க திரும்பி ரிட்டாலியேட் பண்றது வந்து ரொம்ப மோசமா இருக்கும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அது உங்களுக்கு தெரியுமா? பிஜேபி காரங்களே அது தெரியுமான்னு தெரியல. எளிய மக்களை ஏமாத்திரம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை நம்பிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஞாபகம் இருக்குல்ல?